வணக்கம். வாத்தியார் எம்ஜிஆர் என்ற நமது யூடியூப் சேனல் மூலமாக நான் உங்கள் வேல்முருகன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இன்று ராணிப்பேட்டை, சோளிங்கர் மற்றும் அரக்கோணம் சட்டமன்ற தொகுதிகளில் எழுச்சி முழக்கமிடுகிறார் எடப்பாடியார் அவர்கள். திமுகவிற்கு முதலீடே பொய் தான். அவங்க அப்பா கருணாநிதி காலத்தில் ஆகட்டும், இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் ஆகட்டும், அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், இப்படி இவங்க எல்லாருமே முதலீடு பொய் 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 மட்டும்தான் அவருடைய முதலீடு. தமிழரான சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியாக வெற்றி பெற வாய்ப்புள்ள இந்த நேரத்தில் கனிமொழி போன்றவர்கள் தேவையில்லாமல் தமிழருக்கு எதிராக பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் எடப்பாடியார் அவர்கள். கடந்த 7 மாதத்தில் மட்டும் தமிழ்நாட்டில் 850 கொலைகள் நடந்துள்ளதுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 நாட்களில், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் 20 நாட்களில் 65க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்துள்ளது என்பதை ராணிப்பேட்டையில் போட்டு சட்டம் ஒழுங்கு எவ்வளவு சீர்குலைந்திருக்கிறது என்பதை பட்டியலிட்டு பேசியிருக்கிறார் எடப்பாடியார் அவர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.